ஓம் நமச்சிவாய. சந்திரன் ராகு இணைவு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் ராகு இணைந்து இருந்தால் அது கேதுவின் பார்வையிலும் சந்திரனுக்கு பாதிப்பு தரும்னு சொல்றோம். அப்ப சந்திரன் ராகு சேர்ந்து இருக்கும்போது அந்த ஜாதகதாரர், அதாவது ஒரு ஜாதகத்துல சந்திரன் ராகு சேர்ந்து இருக்குன்னு நிச்சயமாக அந்த ஜாதகர், அதாவது வளர்பிறை சந்திரனாக இல்லாத பொழுது, பௌர்ணமி சந்திரனாக இல்லாமல் அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் அப்படின்னாக்கா, அந்த ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா இவர் அறுவை சிகிச்சையின் மூலமாக பிறந்தார், அதாவது சிசேரியனில் பிறந்திருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஜாதகர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அறுவை சிகிச்சையின் மூலியமாக அந்த ஜாதகர் பிறந்திருக்காருன்னா சந்திரன் ராகுவோட பாதிப்பு இருந்தாதான் பிறப்பாங்க. அதே சந்திரன் ராகு பலம், சந்திரன் மிகுந்த பலம் இழந்து, அதாவது சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருந்து நீசம் பெற்று ராகுவுடன் இணைந்து இருக்கார். அந்த சந்திரன் ராகுவை போய் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு 4 பாகை இல்ல 5 பாகை வித்தியாசத்துல ராகுவை பற்றி போய் தொடப்போகிறார் அப்படின்னாலே, அந்த ஜாதகர் பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, கொடி சுற்றி பிறந்த குழந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த கொடி சுற்றி பிறந்த குழந்தை அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா, அறுவை சிகிச்சையின் மூலியமாக அந்த குழந்தை பிறக்கும் பொழுது, அதாவது கொடி சுற்றி பிறந்த குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்துல நாம நிறைய ஜாதகங்கள் ஆய்வு செஞ்சதுல இது இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னாக்கா, சந்திரன் ராகு சேர்ந்திருந்தால் தாயாருக்கு சில துன்பங்கள் கொடுக்கும். சந்திரன் ராகு சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதகங்கள் நீசம் பெற்ற சந்திரனாக இருந்தால் ஜாதகர் வளரக்கூடிய காலங்களில் அவர் நிச்சயமாக பாத்தீங்கன்னா ஏதேனும் ஒரு விதத்தில் மனக்குழப்பமான சூழ்நிலையில் இருப்பார். அவருக்கு லக்னம் பலமாக இருந்து லக்னாதிபதி பலமாக இருக்கும் பட்சத்தில் அதுபோல தொந்தரவு இருக்காது. அப்படி லக்னம் லக்னாதிபதியும் பலம் இருந்து சந்திரனும் பார்த்தீங்கன்னாக்கா ராகுவால் பீடிக்கப்பட்டு நீச சந்திரனாக இருந்தால் அந்த ஜாதகர் மனக்குழப்ப நிலையில் வளரும் காலங்களில் இருப்பார் அப்படிங்கிறது ஜோதிடத்துல நாம ஜாதகங்கள் ஆய்வு செஞ்சது மூலியமா நமக்கு தெரியுது. ஆகவே அறுவை சிகிச்சைக்காக நாள் குறிக்கும் போது நாள் குறிக்கிறீங்க அப்படின்னாக்கா, முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரனின் நட்சத்திரத்தில் ராகு பயணிக்காம, அமாவாசை சந்திரனாக இல்லாம, சந்திரன் நீசம் பெறும் காலங்களாக இல்லாம, சந்திரன் சனி நட்சத்திரத்தில் இல்லாமல் இருக்கும் காலங்களில் நாம் நாள் குறிக்கிறது எந்த விதத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தையோ அந்த தாயையோ பாதிக்காதுன்னு சொல்லி நாம முடிவெடுத்துக்கலாம். அதுதான் நல்லது. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளம்.